உங்கள் அப்பா 1986 தமிழ்நாடு சட்டசபையில் அதை கிழிச்சு போட்டவராச்சே அரசியல் சட்டத்தை. அதுக்கப்புறம் அந்த கண்டெம்ட் வந்த உடனே அரசியல் சட்டத்தை அவமதிச்சாருன்னு ஒன்று நான் வெறும் பேப்பர் தான் கிழிச்சேன், அரசியல் சட்டத்தை கிழிக்கணும்னு சொன்னவராச்சே. அறையில் உட்கார வச்சு என்ன நடந்ததுங்கிறத வாக்குமூலத்தை எடுங்க. நீதிபதிகள் தான் எடுக்கணும், நீதிபதிகள் தான் நிலைநாட்டணும். காவல்துறையில் ஐபிஎஸ், வேறு ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சிறப்பு புலனாய்வு குழுவாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு ரகசிய உறவு இருக்கிறது. அவர்களிடம் இந்த பெண் சொன்ன வாக்குமூலத்தை காவல்துறை மற்ற அதிகாரிகளுக்கு, சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கும் அதிகாரிகள் எப்படி சொல்லலாம்? அப்போ இவர்களை எப்படி நம்புவது? உங்கள் ஈவே ராமசாமி கலரு, உங்கள் அப்பா கலரு, இன்றைக்கி வரைக்கும் வீரமணி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. கருப்பு சட்டக்காரங்கன்னு தானே உங்களை காரி துப்புனாங்க அந்த காலத்தில். வீடு கேட்க வந்தால் அடித்து விரட்டினாங்கல்ல, கருப்பு சட்டக்காரன் உள்ளே விடாதுன்னு. பொண்ணு கேட்டு போனால் செருப்பால் அடித்து விரட்டினாங்க ஒரு இதிலெல்லாம். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்திகள், சிறப்பு அலசல் பார்க்கலாம். முதல் செய்தி, இன்று சட்டசபையிலே கவர்னர் உரை. போன தடவையே கவர்னர் உரை வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடியே அவர் கவர்னர் உரையை அவர்கிட்ட அனுப்புனாங்க. அப்போ அவர் அதெல்லாம் படிச்சுட்டு எடுத்த உடனே கவர்னர் கலந்து கொள்ளும் விழாக்களில் அரசியல் சட்டத்தின்படி முதல்ல தேசிய கீதம் இசைக்கணும், அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணிவிட்டு முடியும் போதும் தேசிய கீதம் இசைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் அப்படி தான் சொல்லுதுன்னு சொன்னார், அனுப்பினார். இந்த கூட்டம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், கள்ளச்சாரம் காய்ச்சலவன், இவன் தான் மந்திரியாக இருக்கான், இவனாக இருக்கான். இவன்கிட்ட போய் சட்டத்தையும் இதையும் கவர்னர் சொன்னான். காஸ்டிங் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படம் முடியும். பன்றிகளுக்கு முன்னாட பவளங்களை வீசுகிறேன்னு சொல்லுவாங்க. இதுங்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டத்திட்ட போய் பவளத்தை வீசினதுக்கு என்னத்தை புரியும்? போன தடவையே அதுங்க என்ன பண்ணிட்டாங்க, தேசிய கீதம் எடுக்க இசைக்காமையே பண்ணிட்டாங்க. கவர்னர் பாதியிலே எந்திரிச்சு வந்துட்டார். தேசிய கீதத்தை நீங்கள் அவமானப்படுத்தலைங்க அப்படின்னு. இன்றைக்கி நல்லவன் மாதிரி போய் இந்த அப்பாவோ போயிட்டு மறுபடியும் அழைப்புதல் கொடுத்தாங்க. எல்லோரும் நினச்சோம் திருந்திருப்பாங்க. போன தடவை தான் அப்படி பண்ணாங்க. மறுபடியும் இந்த முட்டாள்கள் கூட்டம் தேசிய கீதம் இசைக்கலை. உடனடியாக கவர்னர் எந்திரிச்சு வெளியில் வந்துட்டார். இது என்ன தூண்டி விடுது இந்த கூட்டம்? தமிழ் தாய் வாழ்த்துனா நமக்கெல்லாம் ஒரு பக்தி இல்லை. தமிழ் தாய் வாழ்த்து இது பண்ணாமல் இப்போ கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்கப்பா தாராளமாக, தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சுட்டு பாருங்கள், அதுதான்ப்பா அரசியல் சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறார். நம்ம முட்டாள் இருக்கான நிறைய நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் அவன் பூரா என்ன சொல்கிறான், எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே ஃபஸ்ட்டு தேசிய கீதம், கடைசி ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதம். எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அப்படி தானே, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அப்படி. ஆனால் அரசியல் சட்டத்தின் பிரதிநிதிகளான கவர்னரும் ஜனாதிபதியும் வந்தால் இதுதான் நடைமுறை. இது எப்படி சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். சட்டப்பிரிவு, அரசியல் சட்டப்பிரிவு 51 ஏ சப்செக்ஷன் ஏ, இதை போய் இந்த எல்லா அறிவுஜீவிகளும் எடுத்து படித்து பாருங்க. அதில் என்ன சொல்லுதுன்னா, தேசிய கொடியும் தேசிய கீதமும் எப்படி இசைக்க வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும், கொடியை எப்படி ஏற்ற வேண்டும், தேசிய கீதத்தை எப்படி இசைக்க வேண்டும்னு இந்திய அரசியல் சட்டத்தின் பிரிவு 51 ஏ சப்செக்ஷன் ஏ. எல்லோரும் போய் படிங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்க முக்கால்வாசி பேருக்கு யாராச்சும் இங்கிலீஷ் தெரிஞ்சவனை கூட்டிகிட்டு போய் அரசியல் சட்டத்தை பிரித்து படிக்க சொல்லணும். படித்தவன் படிக்காதவன் எல்லாம் முட்டாளாக இருக்கான். இதில் வந்துக்கிட்டு உங்களை விட எங்களுக்கெல்லாம் தமிழ் மேல் பற்று அதிகம்ப்பா, தமிழ் மேலே பற்று அதிகம். ஆனால் இருக்கிற சட்டத்தை பற்றி என்னவோ அதைத்தான் சொல்ல முடியும். குருட்டுத்தனமாக நீங்கள் சொல்கிற எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இந்த இப்போ கிண்டி என்ஜினியரிங் காலேஜ் பிரச்சனை வந்துட்டதுனால அதை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு இதை வந்துக்கிட்டு சர்ச்சையை உருவாக்கி சண்டையை உருவாக்கி உங்கள் கணவனத்தெல்லாம் திசை திருப்ப பார்க்குறது இந்த திருட்டு திராவிட கூட்டம் ராமசாமியோட கூட்டம் இதுக்காகத்தான் ட்ரை பண்ணுறான். அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விழாக்களாக இருந்தாலும் முதலில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து, கடைசி தேசிய கீதம், அப்படி தான் பாடும். ஆனால் இந்திய அரசியல் சட்டம் சொல்கிறது ஜனாதிபதியும் கவர்னரும் கலந்து கொள்ளும் விழாக்களில் எடுத்த உடனே தேசிய கீதம், அதுக்கப்புறம் மாநில இது, கடைசியில் முடியும் போது தேசிய கீதம். இது தேசிய கீதத்துக்கு நாம் செய்யும் மரியாதை அப்படின்னு சொல்லுது. இப்போ கவர்னர் உரைன்னு இங்கே உரை மாதிரி பார்லிமெண்ட்டில் வருஷத்தில் முதல் உரை, பார்லிமெண்ட்டில் வருஷத்தில் நடக்கும் முதல் கூட்டத்துக்கு ஜனாதிபதி வருவார். இப்போ இன்னும் நடக்கலை, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருங்க, டிவியில் பாருங்கள். அங்கே ஜனாதிபதி உரை வரும்போது ஜனாதிபதி பார்லிமெண்ட்டுக்கு வருவார். வந்தவுடன் தேசிய கீதம் இசைக்கிறார்களா இல்லையான்னு இந்த முட்டாளூர் கூட்டத்துக்கு சொல்லுங்கள். இவன் எவனும் பார்க்க மாட்டான், அந்த பார்லிமெண்ட் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்லுங்கள். தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஜனாதிபதி உட்காந்து ஜனாதிபதி உரையை படித்து விட்டு போகும்போது தேசிய கீதம் இசைக்கும் போவார். இதுதான் காலங்காலமாக அரசியல் சட்டப்படி நடக்கக்கூடிய விஷயம். இதே ரவி நாகாலாந்துக்கு கவர்னராக இருந்தார். அப்போ நாகாலாந்தில் என்ன பண்ணாங்க, எடுத்த உடனே தேசிய கீதம் இசைக்கலை. கவர்னர் போன உடனே அந்த முதலமைச்சரை கூப்பிட்டு இந்திய அரசியல் சட்டத்தின்படி இசைக்கணும், நீங்கள் நான் வந்து கொடுக்கும்போது தேசிய கீதத்தை இசைங்க, நான் அதுக்கப்புறம் இசையை போடுங்க, நான் அதுக்கப்புறம் படித்துட்டு போகிறேன்னு சொல்லி அந்த முறையவே நாகாலாந்தில் கொண்டு வந்தார் அரசியல் சட்டப்படி. இங்கே போட்டுக்கிட்டு பூரா குரங்கு மந்திகளின் கூட்டம், இவன்கிட்ட போய் சொன்னால் எனக்கு எங்கே தெரியும்? இங்கே தான் எல்லாருமே பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறாங்க. சட்டம் ஒரு வேலுக்கும் தெரியல, வயிற்றுச்சலாக இருக்குது. யாரும் என்னென்ன சொன்னாங்க? இப்போ கவர்னர் போனதுக்கு ஆதரவாக யார் சொன்னாங்க, எதிர்ப்பாக சொன்னாங்க? மேதாவி விஜய் என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். அரசியலில் அடிப்படை எல்கேஜி கூட படிக்காத விஜய் என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். விஜய் தான் சொல்கிறாரு, எல்லா விழாக்கள்லையும் இப்படி தானே, எல்லா விழாக்களும் இல்லையா ஆட்டி இதை போய் படிங்கயான்னு சொல்கிறோம். 51 போய் விஜய் படிங்க, ஏ சப்செக்ஷன். இதை பேஸ் பண்ணி உள்துறை அமைச்சகம், மத்திய அரசு இருக்கும் உள்துறை அமைச்சகம் ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க, அதையும் படிங்க விஜய், அதில் இப்படித்தான் நடக்கணும்னு போட்டிருக்காங்க. சட்டத்தில் இருப்பதைத்தான் கவர்னர் சொல்லுகிறார். நீங்கள் லியோலையும் கோட்டிலையும் நடிச்சுக்கிட்டு அந்த படங்களில் வரக்கூடிய விஷயங்கள் மாதிரி இதை பேசணும்னு நினைக்காதீங்க. இப்போ பேசும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லி உங்களுடைய திமுக ஜால்ராவை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கீங்க. தெரியலைன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு பேசணும். ரெண்டு இல்லைன்னா நீங்கள்லாம் அரசியலுக்கு என்ன லாயக்கு? திருமாவளவன் பேசுகிறாரு, எல்லா இடத்துலையும் இப்படி தானே, இப்படியா பேசுகிறது? எல்லா விழாக்களையும் இப்படி பொறுப்பில்லாமல் பேசுனா இப்படி? கவர்னர் கலந்து கொள்ளும் விழாக்களிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளும் விழாக்களிலும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டோம், எல்லாத்துலேயும் இப்படி தான் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, கவர்னர் வந்து இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கணுங்கிறது. இந்திய அரசியல் சட்டத்தை மதித்து தான் அதில் இருக்கிறத சொல்கிறார். இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்காதாலும் நீங்கள் தான். நீங்கள் போய் இந்திய அரசியல் சட்டத்தை பேசலாமா? உங்கள் ராமசாமி, ஈவே ராமசாமி அரசியல் சட்டத்தை கிழிச்சு போட்டவராச்சே, கொளுத்தினவராச்சே, அரசியல் சட்டத்தை கொளுத்தியவராச்சே, வெள்ளைக்காரர்களின் ஏஜென்ட்டாச்சே. உங்கள் அப்பா 1986 தமிழ்நாடு சட்டசபையில் அதை கிழிச்சு போட்டவராச்சே அரசியல் சட்டத்தை. அதுக்கப்புறம் அந்த கண்டெம்ட் வந்த உடனே அரசியல் சட்டத்தை அவமதிச்சாருன்னு ஒன்று நான் விரும்பப்படி தான் கிழிச்சேன், அரசியல் சட்டத்தை கிழிக்கணும்னு சொன்னவராச்சே. அப்போ உங்களுக்கு அரசியல் சட்டத்தை பற்றி என்ன தெரியும்? அதனால் ஸ்டாலினும் உளறுகிறார், எல்லாமே கவர்னர் செஞ்சது தப்பு, சட்டத்தை பற்றி யாரும் படிக்கிறாங்க. எடப்பாடி மட்டும் சொல்லியிருக்க, அவரை படிக்க விடாமல் துரத்தணுங்கிறதுக்காகவே திருப்பி இதை பண்ணியிருக்காங்க. போனதுலேயும் இப்படி தான் பண்ணாங்க, இந்த இதுலேயும் கூப்பிட்டு துரத்தணும்னு சொல்லியே திருப்பி தேசிய கீதத்தை போடாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. எடப்பாடி சொன்னது தான் கரெக்டு. இந்த விஷயத்தில் அவர் அவமதித்து வெளியேற்றணுங்கிறதுக்காகவே இதை போட்டிருக்காங்க. இவர் சொல்கிறார், அப்பா அவருக்கு கருத்து சொல்லவே உரிமை இல்லையா? யாருக்கு? கவர்னருக்கு. பெரிய மேதாவி, சட்ட மேதாவி, ஒரு இளவும் தெரியாது, ஒழுங்காக பேச தெரியாது, நாகரிகமாக. என்ன அவர் கருத்து சொல்கிறத தவிர எதுவும் சொல்லக்கூடாதுன்னா என்ன தவிர பொம்மையா? அவர் படித்தவர் இல்லையா? எவ்வளோ பெரிய ஐபி இதிலெல்லாம் ராலெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ரானாலே என்னன்னு தெரியாது. இந்த
அப்பாவு மாதிரி ஆளுக்கு ராவுக்கு எக்ஸ்பென்ஷன் என்ன தெரியாது. இவங்க எல்லாம் வந்துக்கிட்டு அவர் வாயவே திறக்கக்கூடாதான். நீங்கள் காலித்தனம் பண்ணுவீங்க, ரவுடித்தனம் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் வாயை திறக்காமல் இருக்கணுமா? அவர் எதிர்ப்பை ஜனநாயக முறையில் வெளிக்காட்டு தானே பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? அவங்களும் உங்களை மாதிரி சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க தானே. ரோசையாக இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு இந்த ஸ்டாலின் எல்லாம் போய் எடுத்து பாருங்கள். அவங்க சட்டசபை அவைக்குறிப்பேன். ரோசையாக இருக்கும்போது தேசிய கீதம் போட்டு தான் அவருக்கு இது பண்ணாங்க. ஷார்ட்டர் தேசிய கீதம் போட்டாங்க. தேசிய கீதத்தை அவமதிக்கக்கூடாதுன்னு குறைந்த நேரத்தில் இது பண்ணணும். தேசிய கீதத்தை சுருக்கி அந்த கீதத்தை போட்டு விட்டு அதற்கப்புறம் தான் ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா. அவங்கள மாதிரி ரவுடித்தனம் பண்ணலையே, கவர்னரை கூப்பிட்டு அவமானப்படுத்தலையே. எதனால் இந்த பிரச்சனையில் நம்ம நடுநிலைத்தன்மையோடு பேசுகிறோம். திமுகவே எப்பவும் தாக்குறோங்கிறது வேறு. ஆனால் திமுகவே நல்ல விஷயம் செஞ்சால் நானே பாராட்டியிருக்கேன், ஸ்டாலினே பாராட்டியிருக்கேன் நிறைய ஒரு சில விஷயத்தில். ஏன்னா இந்த அன்புமணி ராமதாஸ் தகராறு வரும்போது ஸ்டாலினை பாராட்டியிருக்கேன். 94 வயசுல அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தவர். அவர் நல்ல முதலமைச்சரோ இல்லையோ அது வேறு. ஆனால் ஒரு தந்தைக்கு நல்ல மகனாக இருக்கிறார். அவர் இருந்தார். இன்றைக்கி கூட இறந்து போன அப்பாவுக்கு ஊர் பூரா பேர் வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் தந்தைக்கு மேலே ஒரு இது வச்சது அரசியல்வாதிகளில் அவர் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்லைன்னே சொல்லியிருக்கேன். ஆனால் அது நல்லது செய்யும்போது தானே சொல்லுவோம். கெட்டது செஞ்சால் சொல்லுவோம். இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணால், இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணால் சட்டசபையில் நம்ம சத்தம் போட்டு தானே உண்மையை சொல்லித்தானா. சரி, இவ்வளவு நடக்குது. இந்த துரைமுருகன் என்ன பண்ணாருன்னா நல்லா தூங்குறார். இந்த வீடியோவை பாருங்கள், அருமையாக தூங்குறார், ரசித்து தூங்குறார். பக்கத்தில் உதயநிதி இப்படி திரும்பி பார்த்தாரு. அவரை பார்த்தா இவருக்கும் தூக்கம் வருது. அவரும் கருக்கத்தில் அவரும் அப்படியே இருக்கார். நல்லா கவர்னன்ஸ் சண்டெல்லாம் போன உடனே கண்ணு முடித்தார். ஒருவேளை காரியத்துக்காக தூங்கினாரோ தெரியல. இப்போ தான் ஈடி ஃபுல்லாக ரைடு அடிச்சிருக்கான். இதில் எதையாச்சும் கவர்னருக்கு எதிராக நம்ம சொல்லிட்டா நம்மளை விட்டு வழி பண்ணிடுவாங்கன்ட்டு தூங்கி எழுந்திரிச்சு வெளில வந்தோன்னே கேட்டாங்க, என்ன சார் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை மதிக்கிறோம், இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்த ரைடு வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வெளியில் போனார். அங்கே ரைடு முடிஞ்சோடனே டெல்லிக்கு போயிட்டார். எதுக்கு டெல்லி போனாருன்னு யாருக்குமே தெரியாது. திமுககாரெல்லாம் ரைடு வரும்போது டெல்லிக்கு போனால் நிர்மலா சீதாராமன் தான் பார்ப்பான். உடனே எல்லாம் சரியாயிடும். இப்போ இவரும் அங்கே தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே போய் அடுத்த ரைடு வராமல் பார்ப்பதற்காக சொல்லிட்டு வந்ததுனால அவருக்கு மத்திய அரசை பவிச்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் மத்திய அரசாங்கத்தை மதிக்கிறோம், இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கிறோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டார். நல்ல வேலை கவர்னர் பாதியில் போனார். அந்த உரையை படிச்சிருந்தா அவர் ஒரு மிகப்பெரிய பாவம் செஞ்சுருப்பார். அவரே பைத்தியக்காரனாக்க பார்க்குறாங்க இந்த கூட்டம். என்ன எழுதியிருக்கான்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தலை நிமிர்ந்து நிற்கிறதா. இதை போய் ஒரு கவர்னர் படித்தா அவருக்கு கேவலம் இல்லையா? சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. போதைப் பொருட்களுக்கு எதிராக பாரபட்சமற்ற கடுமையான அணுகுமுறையை இந்த அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. இப்படி அப்பட்டமான பொய்யா அவர் போய் சொல்லலாம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, கள்ளச்சாராயம் கரை உருண்டு ஓடுது, தினமும் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்தில் இருக்கும்போது கவர்னர் உரையில் சட்டம் ஒழுங்கு தலைன்னு வருதுன்னு இருக்கிறாங்க. பாவம், நல்ல வேலை அவர் தப்பிச்சார். அவர் வாயால் இந்த மாதிரி ஒரு பொய்யை படிச்சிருந்தா என்ன ஆகும்? அது 2 வருஷத்தில் வறுமையை ஒழிக்க போகிறாங்கண்ணா. அதுவும் இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை பாவம் கவர்னர் படிக்க முடியுமா? நல்ல மனுஷன், படித்த மனுஷன். இது இந்த கூட்டம் படிக்காத கூட்டம். எழுதிக்கிட்டே இருக்கான் 2 வருஷத்தில் ஒழிச்சிடணும், 8.25 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இவன் 2 வருஷத்தில் வறுமையை ஒழிக்க போகிறேன்னா என்ன அர்த்தம்? 1000 ரூபா பெண்களில் கொடுக்கலன்னா அவ்வளோ பேரும் புலம்புறாங்க. அந்த அளவுக்கு வறுமையில் இருக்காங்க. அவங்கள வந்துக்கிட்டு ஒரு 2 வருஷத்தில் வறுமை ஒழிச்சிடணும் இப்படி பொய்யும் புரட்டுமா சொன்னான். அதுதான் இறைவனே பார்த்தான், ஏவா நீ நல்ல மனுஷன், இது பூரா ரவுடி கூட்டம், முட்டாள்கள் கூட்டம், இவன் எழுதுகிற இதெல்லாம் நீ படிக்காதப்பா, உனக்கு அசிங்கம்னு சொல்லி அவரை படிக்காமே பண்ணிட்டாங்க. இறைசக்தி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சட்டசபையில் நடந்த கூத்துக்களை பற்றி நம்முடைய விமர்சனம் இதுதான். அடுத்தது, இன்றைக்கி சட்டசபையில் எடப்பாடி அவர் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் பேட்ஜ் குத்தி வந்திருக்காங்க. அது உள்ளே வந்த உடனே
ஸ்டாலினுக்கு பேட்ச் கண்ணு தெரியாது, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க ஒரு காதில் போய் சொன்னாங்க, சார் எல்லா பேரும் பேட்ச் குத்தி வந்திருக்கான், என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு கேட்குறேன். அந்த சார் யார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. உடனே டென்ஷன் ஆயிடுச்சு. யாரோ சொல்லிக் கொடுக்குறான்ப்பா அவங்களுக்கு, இந்த பிரசாந்த் கிஷோர் தான் அந்த வேலை பண்ணுறான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அதுங்கெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்களே. சரி சரி அப்படின்ட்டு அங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்தா எடப்பாடி உட்பட அத்தனை பேரும் பேட்ச் குத்திருக்காங்க. நல்ல நல்ல யுக்தி இது, பாராட்டுகிறோம். பிரசாந்த் கிஷோரை பண்ணாருன்னா அவருக்கு நன்றி, எடப்பாடியே பண்ணியிருந்தாருன்னா அவரை பாராட்டுகிறோம். பேட்ச் குத்திட்டு அந்த சார்னு போட்ட உடனே உள்ளுக்குள்ளே ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. உடனடியாக டிஜிபி அலுவலகத்திலேருந்து ஒரு மறுப்பு கொடுக்குறாங்க. கமிஷனர் முதல்ல மறுப்பு கொடுத்தாரு. டிஜிபி அலுவலகத்திலேருந்து என்ன சொல்கிறாங்க, அந்த சார் அப்படின்னு யாருமே கிடையாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்காங்க, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான போலீஸ் நம்ம போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வேலை பண்ணுறாங்க பாருங்கள். அந்த சார் நான் என்ன கேட்குறேன், டிஜிபி அலுவலகத்துக்கு நான் டிஜிபியை சொல்ல வேண்டியது என்ன, அது என்ன டிஜிபி அலுவலகத்தில் இருந்துன்னு என்ன அது என்ன டிஜிபியை சொல்லுங்கள். அந்த சாருங்கிறது பொதுமக்களுக்கு எப்படி தெரியும், எதிர்க்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் அந்த சாருங்கிறது. இப்போ நீங்கள் அந்த சார் அப்படிங்கிறத நீங்கள் தானே எஃப்ஐஆரில் அந்த பெண்ணு சொன்னதாக போட்டு பதிவிறக்கம் பண்ணீங்க. அதுக்கு பார்த்த உடனே தானே அந்த சார் விஷயமே எங்களுக்கு தெரியும். அப்படின்னா எந்த மறைக்கிறீங்க, அந்த பெண்ணை அந்த வார்த்தையை சொல்ல விடாமல் ஃபோன் பண்ணலங்கிறாரு. ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தேன். யார் நான் கேட்குறேன், நான் என் ஃபோனை ஃப்ளைட் மோடில் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? பரிச்சு பார்த்தீங்களா? பரிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா? இவங்களே இந்த ஃப்ளைட்டு மோடில் காவல்துறை புனிதமான துறை, நீங்கள் எல்லாம் உள்ளே இருந்துக்கிட்டு அதை நாசப்படுத்துகிறீங்க. உங்களை நான் தட்டி கேட்டு தான் ஆகணும். காவல்துறையில் எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்க, அதை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சாரை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சிறப்பு புலனாய்வு குழுன்னு ஒன்று வந்துருச்சு, அவங்க பார்த்துக்கிறாங்க, நீங்கள் ஏன் வாய் திறக்கிறீங்க? பதில் சொல்கிறாங்க. இதிலிருந்து காவல்துறை சார்பாக ஒரு அறிக்கை விடுறாங்க. என்னென்னா, சிறப்பு புலனாய்வு குழுவில் அந்த பெண் அந்த சார் என்பது அந்த சாருங்கிறத பற்றியே சொல்லலைன்னு. இதுதான் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லுவாங்க, திருடன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிராமத்தில் அது மாதிரி நீங்களே என்ன சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களை விட்டு போயிடுச்சு, ஒதுங்கிக்க வேண்டியதானே, விசாரணை நடக்கட்டும். அங்கே என்ன சொல்கிறான் கேட்குறாங்க, எது இந்த சார் விஷயம். அப்போது விஷயம் வெளியில் வந்துடுமா? இப்போ நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க, அதை உண்மையாக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அவங்ககிட்ட அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் ஓவு பார்த்து பப்ளிக்கு சொல்லுவீங்களா? சுப்ரீம் கோர்ட்டு அப்போவே சொன்னாங்க, வேறு ஒரு வழக்கில் தமிழ்நாடை சேர்ந்த ஐபிஎஸ்ஸே போடாதன்னாங்க. அவங்களுக்கு அந்த அஃபினிட்டி இருக்கணும். ஆனால் இந்த வேறு மாநிலத்தில் இருந்தாலும் ஐபிஎஸ்க்குள்ளே ஒரு இது இருக்கும், அவங்களுக்குள்ளே கூப்பிட்டு என்ன நடந்ததும்பாங்க, இல்லை அந்த பொண்ணு சொல்லலை அப்படின்னு இருப்பாங்க. அப்போ இந்த சிறப்பு புலனாய்வு மேலே நம்பிக்கை வராத. அதனால் ஹைகோர்ட்டுக்கு என்ன சொல்கிறோம், சிறப்பாக புலனாய்வு குழு எந்த அறிக்கை கொடுத்தாலும் சரி, நீங்கள் சேம்பருக்கு, ஜட்ஜஸ் சேம்பருக்கு ஒரு பெஞ்சு, ஒரு பேட்ச் ஆஃப் ஒரு பெஞ்சை உட்காந்து அந்த பெண்ணை தனியாக கூப்பிட்டு அறையில் உட்கார வச்சு என்ன நடந்ததுங்கிறத வாக்குமூலத்தை எடுங்க. நீதிபதிகள் தான் எடுக்கணும், நீதிபதிகள் தான் நிலைநாட்டணும். காவல்துறையில் ஐபிஎஸ், வேறு ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சிறப்பு புலனாய்வு குழுவாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு ரகசிய உறவு இருக்கிறது. அவர்களிடம் இந்த பெண் சொன்ன வாக்குமூலத்தை காவல்துறை மற்ற அதிகாரிகளுக்கு, சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கும் அதிகாரிகள் எப்படி சொல்லலாம்? அப்போ இவர்களை எப்படி நம்புவது? அதுதான் கேள்வி. அதனால் இந்த வழக்கில் விடக்கூடாது. நீதிமன்றம் இதில் மேற்பார்வையில் நடக்குது. நீதிபதிகள் அந்த பெண்ணை தனியாக கூப்பிட்டு கேட்கணும். எங்களுக்கு கிடைத்த செய்தி ரகசியமாக நாங்கள் விசாரித்தோம், அவ்வளோதான். மீடியாவில் நாங்கள் கேட்குறதுல அந்த பெண்ணுக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க, காவல்துறையில் இருந்தும் பயமுறுத்துகிறாங்க. இவங்களை பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு மந்திரி ப்ரெஷர் கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட போய், அம்மா உயிருக்கு ஆபத்து வருமா, ஏன்னா வெளியில் சொல்லாதம்மா, நமக்கு எதுக்குமா வம்பு, அவங்க கெடுங்கட்டு போகிறாங்கம்மா, அந்த சார் விஷயத்தெல்லாம் சொல்லாதம்மான்னு சொல்லி அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கேவலமான ஜனநாயகம் தமிழ்நாட்டில். ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு அதிகாரிகளும் காவல்துறையும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைப்பான்னு கேட்குறேன். அதனால் இப்போ இன்றைக்கி
ஸ்டூடெண்ட்ஸ், சில மாணவர்கள் போராடி இருக்காங்க இந்த விஷயம், அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எப்படியும் இதை மறைப்பது. எங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போய்கிட்டே இருக்கு. காவல்துறை இதில் காட்டுற அக்கறையை பார்க்கும்போது அரசியல்வாதிகளை காப்பாற்றும் மிகப்பெரிய பணியை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறதுங்கிற சந்தேகம். எதுக்குங்க மறுப்பு தெரிவிக்கிறீங்க? உங்களை யார் கேட்டா? அவங்க அந்த பொண்ணு சார்னு சொல்லுது, இல்லைன்னு சொல்லுது. உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே. சிறப்பு குழந்தை குழு தான் எடுத்துட்டானுங்க. அவன் போய் விசாரிச்சுட்டு போனான். உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டு? உங்களுக்கு என்ன இதில் உங்களுக்கு அக்கறை? அதை சொல்லுங்கள். காவல்துறையில் கமிஷனர் ஒன்று கொடுக்குறாரு, டிஜிபி அலுவலகம்னு ஒன்று கூட, அதான் டிஜிபி கொடுக்கல, டிஜிபி அலுவலகம்னு அறிக்கை வந்திருக்கு. டிஜிபி மனசாட்சி உள்ளவர், இப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்யை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அலுவலகம்னு கொடுக்குறாரு. அதனால் அந்த சாரை மறைப்பதற்கு காவல்துறை மிகப்பெரிய இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வேலையாக எடுத்து அந்த சாரை மறைக்க வேணும், அந்த பொண்ணை பயமுறுத்தணும், அந்த பொண்ணுக்கு அழுத்தம் கொடுத்து மறைக்க பார்க்குறாங்க. அதனால் உயர் நீதிமன்றம் அந்த பெண்ணை தனியாக ஜட்ஜு சேம்பருக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு, உண்மையை மறைத்திருந்தால் சிறப்பு புலனாய்வுக்குரிய அதிகாரியும் காலி பண்ணுங்கள், சஸ்பெண்ட் பண்ணுங்கள், எப்படி நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொல்லி. அதே இது மகளிர் ஆணையம் வந்துட்டு போனவங்க என்ன சொன்னாங்க? பல பேருக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. அந்த ரிப்போர்ட்டு வரட்டும். இதெல்லாம் வைத்து உயர் நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். வெறும் காவல்துறையின் அறிக்கையை வைத்து எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையை வைத்தும் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அந்த பெண்ணை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கணும். அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது 2 நாளைக்கு முன்னாடி தான் திரும்ப சொன்னார் அந்த சாரு, அதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அதை பாருங்கள், விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வீடியோ போட்டோம், அந்த வீடியோ திருப்பி போடுறோம். திரும்ப பேசினது எப்படி பேசுகிறாரு பாருங்கள். கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது. ஆகவே அரசு, குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி பேசின திரும்ப இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை இப்போ இது பண்ண பார்க்குறாங்க, திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவா 10 கோடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உடனே பல்ட்டி. பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இதை அரசியல் செய்து ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருப்பது ஏற்புடையதல்ல. சொல்லப்போனால் இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. அவர் ஒரு அறிக்கைன்னா ரைட்டு, எப்படி பண்ணணுமா ஒரு 10 அனுப்புங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் திருமாவளவனும் பல்ட்டி அடிச்சுட்டு ஜாடை அடிக்க ஆரம்பித்து விட்டார். அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பழைய வீடியோவும் போடுறோம். இப்போ சொன்ன கருத்தையும் சொல்கிறோம், பார்த்துக்கோங்க. திருமாவளவன் எப்படிப்பட்ட அரசியல்வாதிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள். பணத்திற்காக பொய்யான கருத்துக்களை சொல்லி மக்களை திசை திருப்பும் அரசியல்வாதி திருமாங்கிறதை நிரூபித்திருக்கிறார். அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்து போராட்டம் பண்ணுறாங்க கவர்னர் எதிர்த்து. யார்? திமுக. ஏன்னா கவர்னர் சட்டசபையில் வெளிநடப்பு செஞ்சுட்டாராம், அதை எதிர்த்து போராடினாங்க. கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணார் யார்? எடப்பாடி. வேணுன்னே அவரை கழுப்பேற்றி நீங்கள் வெளியில் தள்ளிப்பிட்டீங்க. இது சப்போர்ட்டா சொல்லுங்கள்? நியாயத்தை சொன்னார். உடனே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கான். கள்ளத்தொடர்பு உங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் இருக்குது. 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் நாணயம் வெளியிடுறாங்க. அவங்க அங்கே சமாதிக்கு கூட்டிகிட்டு போய் கும்பிட வைக்கிறீங்க. உங்களுக்கும் பாஜகவுக்கும் கள்ளத்தொடர்புக்குன்னு ஊரே காரி துப்பு. இவங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ளத்தொடர்பு. பாஜக அதிமுகவுக்கு என்ன கள்ளத்தொடர்பு? 2021 சட்டசபை எலெக்ஷனில் 2 பேரும் சேர்ந்து கூட்டணியோடு தானே நின்னாங்க. நீங்கள் எதிர்ப்பாக நின்றுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவான விஷயங்களை அவங்கள வச்சு பண்ணும்போது கள்ளத்தொடர்பு உங்களுக்கு தான். போராட்டம் பண்ணி ஊரை ஏமாத்தாதீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலின் ஒரு விழாவுக்கு போகிறார். பெண்கள் எல்லாம் கருப்பு சுடி துப்பட்டா போட்டு வராங்க. ஸ்டாலினுக்கு சந்தேகம் வந்துச்சு, இந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க. நான் இங்கே வர்றதை தெரிஞ்சு அந்த இன்ஜினியரிங் கல்லூரி, அண்ணா இன்ஜினியரிங் கல்லூரியில் நடந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியை எதிர்த்து இவர்கள் தங்கள் எதிர்ப்பை காட்டுவதற்காக இந்த கருப்பு இதை போட்டு வராங்க அப்படின்னு சொல்லி எல்லா கருப்பு துப்பட்டாவையும் பறிச்சுட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க. பெண்களை பூரா கருப்பு துப்பட்டாவை பறிச்சுட்டு துப்பட்டா இல்லாமல் உள்ளே போகிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். கருப்பு துப்பட்டாவை எப்படி பறிச்சுட்டு உள்ளே விடுறாங்க.
பிளாக் ஷால் அலோட் கிடையாதுன்னு சொன்னாங்க, அதனால வச்சுட்டு போயிட்டோம். நோட் புக்ஸ்லாம் அலோடு தான். அப்போ அவருக்கு பயம், நம்மளை எதுக்குறாங்க அப்படி. ஆனால் கருப்பில் வளர்ந்தவர்கள் தானேப்பா நீங்கள். உங்கள் கலரை கருப்பு தானே ஸ்டாலின் அவர்களே. உங்கள் ஈவே ராமசாமி கலரு, உங்கள் அப்பா கலரு, இன்றைக்கி வரைக்கும் வீரமணி கருப்பு சட்டை தானே போட்டுக்கிட்டு இருக்காரு. கருப்பு சட்டைக்காரங்க தானே உங்களை காரி துப்புனாங்க அந்த காலத்தில். வீடு கேட்க வந்து அடித்து விரட்டினாங்கல்ல கருப்பு சட்டைக்காரன் உள்ளே விடாதுன்னு. பொண்ணு கேட்டு போனால் செருப்பால் அடித்து விரட்டினாங்க ஒரு இதிலெல்லாம். கருப்பு சட்டைக்காரங்க இவனை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படி செஞ்சாங்க. கருப்பு சட்டைன்னு துரத்துனாங்க. அப்போ பூரா கருப்பு சட்டையை பெருசாக போட்டுக்கிட்டீங்க. உங்கள் கொடியிலையும் கருப்பு நிறம் இருக்குது, உங்கள் சட்டையும் கருப்பு, உங்களுக்கு பேரே கருப்பு சட்டைக்காரன். இவளையும் வச்சுக்கிட்டு கருப்பு பிடிக்காத மாதிரி கருப்பு துப்பட்டா போயிட்டு வந்தவங்களாம் கருப்பை போட்டு பறிக்கிறாங்கன்னா ஏன் நீங்கள் பர்தா வந்து இஸ்லாமிய பெண்கள் கருப்பு பர்தா தான் போட்டு வருவாங்க. அதை பறித்து பாருங்கள், தைரியம் இருந்தா ஸ்டாலின் பறித்து பாருங்களேன். அதனால் கருப்பை ஒரு காலத்தில் தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்தவர்கள் நீங்கள். ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருப்பு சட்டையை போட்டுட்டு நீங்கள் போராட்டம் பண்ணீங்களா இல்லையா? கருப்பு சட்டையை போட்டு கருப்பு துண்டை போட்டு நீங்கள் போராட்டம் பண்ணீங்களா இல்லையா? அதனால் இப்படி இருந்துட்டு இன்றைக்கி கருப்பை கண்டால் வெறுக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை ஸ்டாலினுக்கு நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இதுதான் அடுத்த கருத்து. அடுத்தது கனிமொழிக்கு பிறந்த நாளாம். அவங்க மகளிர் அணி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, திமுக மகளிர் அணி. அதிலிருந்து இது போட்டிருக்காங்க படம், அவங்க அப்படியே கேட்க வெட்டுற மாதிரி. கனிமொழி டீச்சராக, கனிமொழிக்க மாணவர்கள் முன்னாடி உக்காந்துருக்காங்க பெஞ்சில். யார் யார் உட்காந்துருக்காங்கன்னா எடப்பாடி, அண்ணாமலை, சீமானு, விஜய் போட்டது கரெக்டு தான். இவங்க 4 பேர் ஃபோட்டோவையும் போட்டு, ஏன்னா விஜய் வந்து ஒரு மாணவன் அரசியலில் மாணவராக தான் இருக்கார், இன்னும் அவருக்கு வந்து மெச்சூரிட்டி வரல. அதனால் 4 பேரையும் போட்டு கனிமொழி டீச்சர் இவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்க வெட்டுற மாதிரி அந்த மகளிர் அணியிலேருந்து போட்டுருக்காங்க. போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இதில் இன்டர்நெட்டில் பூரா வைரல் ஆகுது அந்த ஃபோட்டோ. எல்லோரும் யோசிக்கிறாங்க, எப்படி கனிமொழியை ஏன்ட்டு எம்பி தானே எப்படி டீச்சர் ஆக்கினாங்க அப்படி. சரி, அவங்க டீச்சர் இவங்களெலாம் மாணவர்கள் ஆக்கிட்டாங்களே, அது ஏன் அப்படி போட்டாங்க அப்படின்னு ரொம்ப பேருக்கு புரியுது. ஆனால் எனக்கு புரிஞ்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் கொள்ளையடிப்பது எப்படிங்கிறதுக்கு அவங்க டீச்சர் மாதிரி இருந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இவங்கெல்லாம் பாவம் எடப்பாடி, அண்ணாமலை, விஜய், சீமானெல்லாம் கொள்ளையடிக்க தெரியாது. எடப்பாடியெல்லாம் அது சீமாக இருந்தாலும் அவ்வளோ தெரியல. இவங்க அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் எப்படி கொள்ளையடிக்கணும். அதனால் கனிமொழி என்ன சொல்கிறாங்க, நான் டீச்சராக இருந்தால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ப்பா. 2Gயில் கொள்ளையடித்த மாதிரி மத்திய அரசாங்க பதவியிலிருந்து 1,76,000 கோடியை எப்படி கொள்ளையடித்தேன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வருங்காலத்தில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த போஸ்டரில் சொல்கிறாங்க. 1,76,000 கோடி நானும் ராசாமி சேர்ந்து எப்படி கொள்ளையடித்தோம் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு அடுத்தது அதோடு முடிஞ்சதா? நீராராடியாங்கிறவங்ககிட்ட வந்துட்டு தயாநிதி மாறனா அந்த பதவியை விட்டு ஐடி மந்திரியை விட்டு தூக்குறதுக்கு நீராராடியாட்ட எப்படி ஒரு பேரம் பேசினார் அந்த டெக்னிக்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாது. நீராராடியாட்ட அவங்க என்னென்ன பேசுனாங்க, டாட்டாவுடைய இடத்த எப்படி எழுதி வாங்கினாங்க, எப்படி எழுதி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதெல்லாம் பலருக்கும் தெரியாது. நீராராடி அவங்களும் பேசின வீடியோ டேப்பெல்லாம் வந்தது. அதில் இன்னும் பெரிய கதைகள்லாம் இருக்குது. அப்பப்போ ஒவ்வொரு கதையாக நான் சொல்கிறேன். அதெல்லாம் சாதாரண ஆளுகளுக்கு அந்த திறமை வராது. அது வந்து கனிமொழி குரு தான். அதில் நீங்கள்லாம் சிஷியர்கள் தான், போய் கற்றுக்கங்க மற்ற அரசியல்வாதிகள். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நான் தான் குரு, வந்து கற்றுக்க. அமித்ஷா வச்சு எப்படி காரியம் நடத்தணும் உனக்கு பாருங்கள். அண்ணாமலைலாம் போய் பயந்துக்கிட்டு வர்றாரு. அமித்ஷா 4 தடவை போட்டால் 4 தடவையும் பார்க்க முடியலை. ஆனால் கனிமொழி ஒரு ஃபோனில் பேசி முடிச்சுடுவாங்க. அதெல்லாம் டெக்னிக், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கற்றுக்கங்க போயிடலாம். சிங்கப்பூரில் போய் பிஸ்னஸ் பண்ணி கோடிக்கணக்கான பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், கொள்ளையடித்த பணத்தை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க. டீச்சர் கனிமொழி வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணாமலை, எடப்பாடியெல்லாம் நீங்கள் போய் கற்றுக்கங்க. அதில் வித்தியாசம் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த கலை எல்லாருக்கும் வராத கலை, அப்பாவிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட கலை. ஸ்டாலினையும் மிஞ்சக்கூடிய ஒரு கலை அது.
கனிமொழி கற்றுக்கொண்ட கலை. அதனால் போஸ்டர் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. கொள்ளையடிப்பதில் கனிமொழி ஒரு குரு தான். அதை அவர்கள் பல அரசியலில் சிஷியர்களாக இருப்பவர்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சரியாகத்தான் போட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அதுக்கடுத்தது இறுதி செய்தி. சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் பாலகிருஷ்ணன் அன்றைக்கி சொன்னார், திமுக மாடல் எங்களுக்கு தேவையில்லை, இடதுசாரி மாடல் தான் எங்களுக்கு தேவைன்னாரு. உடனே மறுநாளே தூக்கிட்டாங்க பதவியை விட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணனை தூக்கிட்டு வேறு ஆளை போட்டான். ஏன்னா இடதுசாரி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிடம் என்னையா ரூபா ஒழுங்காக வந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பேசி கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வேறு ஆளை போட்டு அட்ரா பழைய மாதிரி நமக்கு 50 கோடி இந்த தடவை 100 கோடி கொடுக்குறேன்னு இருக்காங்க அடி நின்ட்டான். அவர் சண்முகம் வாழ்த்து செய்தியெல்லாம் புதுசாக சண்முகம்னு ஸ்டாலினுக்கு வாழ்த்து செய்தி சொல்லிட்டார். அதில் நீங்கள் இப்போ முரசொலியில் போடுறான் செய்தி, என்ன போடுறான் முரசொலியில், கூட்டணி தர்மத்தை மீறலாமா, நான் 1008 அயோக்கியத்தனம் பண்ணுவேன், நான் 1008 அதர்மம் பண்ணுவேன், ஆனால் கூட்டணி தர்மம்னா என்ன, கூட்டணியில் இருந்தால் நான் செய்கிற அயோக்கியத்தனத்தை அதர்மத்தை எல்லாம் நீ ஆதரித்து பேச வேண்டும்ங்கிறாங்க நம்ம டாய்லெட் பேப்பரும் முரசொலி. அதனால் இன்னொரு இது சொல்கிறாங்க, பாலகிருஷ்ணன் வயது மூப்பின் காரணமாக அவரை பதவியை விட்டு விலகிட்டாங்களாம். ஸ்டாலினோட வயசு கம்மி, வயது மூப்பின் காரணமாகனா இப்போ ஸ்டாலினே பதவியை விட்டு தூக்கணும், அரசியலை விட்டு அனுப்பணும். அது பாவம். இவரை மட்டும் பாலகிருஷ்ணனை மட்டும் திராவிட மாடல் அப்படின்னு பேசி எங்களுடைய இடதுசாரி மாடல்னு பேசுனதுனால பதவியை இழந்திருக்கிறார் அப்படிங்கிற வாழ்க இடதுசாரிகள். நல்ல இப்போ ரூட்டு தான் உங்களுக்கு கரெக்டான ரூட்டு. எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு பணத்தை எப்படி கொள்ளையடிப்பது, அதில் கைதேர்ந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்கிறது. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.